தொழிலதிபராக மட்டும் இல்லாமல் பல்வேறு இளைஞர்களுடைய வாழ்வில் ஊக்கமளிக்கும் ஒரு மனிதனாக இருந்து வாழ்ந்து மறைந்து சென்றவர் ரத்தன் டாடா. இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோர்ந்து இருக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இவருடைய வார்த்தைகள் புது தன்னம்பிக்கையை தரும். ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான கருத்தை ரத்தன் முன்வைக்கிறார். சரியான முடிவுகளை எடுப்பதில் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. நான் முடிவுகளை எடுக்கிறேன், பின்னர் அவற்றை சரியாக்குகிறேன் என்கிறார். மனிதனுடைய வாழ்வில் முடிவெடுக்கும் திறன் மிகவும் முக்கியமானது. ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் எடுத்த முடிவுகளை வெற்றிகரமாக்க எந்த அளவிற்கு நாம் உழைக்கிறோம் என்பது. கடினமான உழைப்புதான் எந்த ஒரு முடிவையும் வெற்றி முடிவாக ஆக்குவது. ஆகவே என் முடிவுதான் என் வாழ்க்கையை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டது என்று மட்டும் புலம்பிக் கொண்டிருக்காமல், எடுத்த முடிவுக்கு ஏற்றது போல கடின உழைப்பை நாம் போடும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு முடிவும் சரியான முடிவாக வெற்றி முடிவாக இருக்கும். அடுத்து, தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. இந்த வார்த்தை வழியாக ரத்தன் டாடா நமக்கு சொல்வது என்னவென்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் தோல்வியை பற்றிய பயத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். ஏனென்றால் தோல்விகளே நம்மை வலுவாக்குகின்றன. புதிய பாடங்களை தோல்விகள் கற்றுக் கொடுக்கின்றன. ஆக தோற்பதற்கு பயப்படாமல் இருக்கும் பொழுதுதான் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியை நம்மால் அடைய முடியும் என்கிறார். அடுத்து, வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் நம்மை முன்னேற்றுவதற்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ECGயில் கூட நேர்கோடு என்றால் நாம் உயிருடன் இல்லை என்று பொருள் என்று கூறுகிறார் டாடா. வாழ்க்கையில் சவால்கள் இயல்பானவை. அந்த ஒவ்வொரு சவால்களும் நம்மை வளர்க்கின்றன, நம்மை வலுப்படுத்துகின்றன. அப்படியான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் நம்மால் முன்னேற முடியும் என்கிறார். அடுத்து, நீங்கள் வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நடங்கள். ஆனால் நீங்கள் தொலைவாக நடக்க விரும்பினால் தனியாக அல்ல, ஒன்றாக நடங்கள் என்கிறார் டாடா. அதாவது கூட்டு முயற்சியுடைய சக்தியை இந்த வரிகள் தெளிவாக சொல்கிறது. நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, நமக்கென்று ஒரு குழு இருக்கும் பொழுது, அவர்கள் நம்மோடு துணையாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இலக்குகளையும் நம்மால் அடைய முடியும் என்கிறார். அடுத்து, உங்கள் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். அது கடினமான வழியாக இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் என்கிறார். அடுத்து, உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கான சொந்த வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள் என்கிறார். என்றாவது நமக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டும், நமக்கான வாய்ப்பு நமக்கு தேடி வரும் பொழுது நாம் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிக்கலாம் என்றெல்லாம் காத்து கொண்டிருக்காமல் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி அதில் சாதித்து காட்டுங்கள் என்கிறார். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். எவ்வளவு சிறிய முன்னேற்றமாக இருந்தாலும் அந்த முன்னேற்றம் முக்கியமானது என்கிறார். ஒரு சிறந்த ஆழமான வார்த்தைகள் இவை. நான் பெரிய முயற்சி செய்தேன், ஆனால் சிறிய முன்னேற்றம் தான் கண்டேன் என்று உங்களுக்குள் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் சோர்ந்து உட்கார்ந்து விடாமல், சிறிய முன்னேற்றமாக இருந்தாலும் அந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். ஆக உங்களுடைய ஒரு புது யோசனையால், ஒரு சிறு முயற்சியால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது என்றால் அந்த முன்னேற்றத்தை பெரிதாக்க உங்கள் முயற்சியை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். அப்படி என்றால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் இன்னும் பெரிதாக இருக்கும். ஆகவே சிறிய முன்னேற்றத்தை சோர்ந்து தளர்வாக பார்க்காமல் அந்த முன்னேற்றம் மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அடுத்து, சிறந்த வேலை செய்ய ஒரே வழி நீங்கள் செய்யும் வேலையை நேசிப்பதுதான் என்கிறார். இவர் தனக்கு கொடுத்த வேலையை நேசித்து நேசித்து செய்ததால்தான் இன்று இந்திய மக்கள் அனைவரும் நேசிக்கும் மனிதராக ரத்தன் டாடா இருந்தார். ஆகவே எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் நேசித்து நம் உணர்வோடு உணர்வாக வைத்து செய்யும் பொழுது அது கண்டிப்பாக சிறந்த வேலையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அனைத்து முன்னேற்றமும் கிடைக்கும். ஆக இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை நம் இந்திய திருநாட்டிற்காக, இங்கிருக்கும் இளைஞர்களுக்காக, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று துடிப்பவர்களுக்காக தன் வாழ்க்கை அனுபவத்தை வார்த்தைகளால் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் ரத்தன் டாடா. நம்முடைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதருடைய அந்த வாழ்க்கை கால வெள்ளத்தில்
நாமும் இருந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்ள வேண்டிய தருணம் இது. ஆகவே இவருடைய வார்த்தைகளை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் உங்கள் வெற்றிக்கு இந்த வார்த்தைகளை முதலீடாக வைத்து செயல்களையும் வேலையும் செய்ய ஆரம்பியுங்கள். இதையெல்லாம் விட வெற்றி பெற்ற பிறகு நாம் இவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது. எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் தன் நிலை மாறாமல், ஆடம்பரத்தோடு இருக்காமல், ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அமைதியாக வாழ்க்கையை வாழ நினைப்பது, முடிந்தவரை இயன்றதை மற்றவர்களுக்கு உதவ முன் வருவது, வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை நாம் சேர்த்த சொத்தும் பணமும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் என்று டாடா நம்பியதால், அதை அவர் செய்ததால் தான் இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய மனதில் அவர் இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாக இருக்கிறது. அந்த சான்றை நமக்கான வேலைக்கான முதலீடாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கான உரமாக அதை பயன்படுத்த வேண்டும்.